வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இன்னைக்கு விநாயக சதுர்த்தி. எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள தெய்வம் விநாயகர். கணங்களுக்கெல்லாம் அதிபதி, விக்னங்களை தீர்க்கக்கூடியவர். நம்ம இந்த விநாயக சதுர்த்தி எந்தெந்த நேரத்தில் பூஜை செய்யலாம், இந்த மாதிரி பார்க்கலாமா? இன்னைக்கு விநாயகர் வாங்கிறதுக்கு சரியான நேரம். அதாவது சில பேர் வீட்டில் படங்களை வச்சு பூஜை பண்ணுவாங்க, சில பேர் வீட்டில் உள்ள விக்கிரகங்களை வச்சே சாமி கும்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப விசேஷமானது என்னன்னா களிமண் பிள்ளையார். களிமண் பிள்ளையார் வாங்கி வீட்டில் சாமி கும்பிட்டு அதை 3வது நாளோ 5வது நாளோ கடல்லையோ ஆற்றுலையோ கொண்டு போய் கரைச்சிட்டு வர்றது மரபு. இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே விசேஷம். இந்த களிமண் பிள்ளையாரை எந்த நேரம் வாங்கலாம்? காலையில் ஒரு 7லேருந்து 8:30 மணிக்குள்ள நல்ல நேரம். அந்த நேரத்தில் போய் நம்ம வீட்டு விநாயகரை வாங்கிட்டு வரலாம். அதாவது முதல் நாளே ஒரு 1:30 மணிக்கே சதுர்த்தி ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மாலை 3:38 வரைக்கும் சதுர்த்தி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பூஜையை பண்ணிடலாம். காலையில் நம்ம கடைக்கு போய் விநாயகர் வாங்க போகிறப்ப, அதாவது நம்ம கடையில் பார்த்து வாங்குறப்பவே நமக்கு நம்ம வீட்டுக்கு வர விநாயகர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சு, ஒரு விநாயகர், குறிப்பாக ஒரு விநாயகரை பார்த்தா நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வரையிலேயே நம்ம விநாயகர் ஸ்லோகங்களை சொல்லிக்கிட்டே வரலாம். வாங்கிட்டு வீட்டில் வைக்கணும். வீட்டில் வைக்கிறப்ப ஒரு நல்ல மணைப்பலகையில் கொஞ்சம் பச்சரிசியை கொஞ்சம் பரப்பி அது மேலே விநாயகரை வைக்கிறது நல்லது. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பிரசாதங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். எல்லாம் செஞ்சுட்டு பூஜை செய்ய வேண்டிய நேரம் 10:30லேருந்து ஒரு 1 மணிக்குள்ளாக நம்ம பூஜையை செய்யலாம். இந்த விநாயகர் சிலை வாங்கிட்டு வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு நல்ல சந்தன குங்குமம்லாம் வச்சு நல்ல, அதாவது எருக்க மாலை, அருகம்புல் மாலை இதெல்லாம் சாத்தி நம்ம மனசார வழிபடணும். எப்படின்னா, நம்ம விநாயக பெருமான் நேரடியாக நம்ம வீட்டுக்கு உட்கார்ந்துருந்தா நம்ம எப்படி அவரை கொண்டாடுவோம், அது மாதிரி மனசில் நினச்சி நம்ம அவருக்கு ஆராதனை பண்ண ஆரம்பிக்கணும். நெய் விளக்கு ஏற்றி வச்சு, அப்புறம் அவருக்கு பிடிச்ச பிரசாதங்கள், மோதக கொழுக்கட்டை, இது சுண்டல், வடை, இப்படி நமக்கு என்னென்ன நம்மளால் நெய்வேத்தியங்கள் வைக்க முடியுமோ எல்லாம் வச்சு, பொரிக்கடலை, இதெல்லாம் விசேஷம் எல்லாம் வச்சுட்டு நம்ம வழிபடலாம். இதில் ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் ரொம்ப விசேஷமானது. சீதக்களப செந்தாமரை பூம் பாதச்சிலம்பு பல இசை பாட, அப்படியே விநாயகரோட உருவத்தை அப்படியே வர்ணிச்சுக்கிட்டே வரும். நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள்லாம் அதில் விரித்து வரும். அந்த பாடலை நம்ம மனசார சொல்லி வழிபடலாம். அப்புறம் விநாயகருக்கு 108 போற்றி, 108 போற்றி சொல்கிறப்ப 108 பூ எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டா நம்ம வீட்டில் வெள்ளி காசு இருந்ததுன்னா 108 காசு எடுத்து வச்சு அவருக்கு அர்ச்சனை செய்யலாம். இன்றைக்கி நான் எழுதின பாடல்கள் அபூர்வ ஆடியாஸ் மூலமாக வெளிவருது. அதாவது 32 கணபதி பற்றின பாடல் அது. ஒவ்வொரு கணபதி, உத்திஷ்ட கணபதி, துவஜ கணபதி, இப்படின்னு ஒவ்வொரு கணபதியை பற்றியும் அவரோட அங்க வர்ணனைகளை சொல்லி அவர் நமக்கு செய்யக்கூடிய பலன்களை சொல்லி அந்த மாதிரி வரும் அந்த பாடல். அது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, அதை கேட்டு பாருங்கள். அப்புறம் ஒரு வித்தியாசமாக அவங்க விநாயகர் போற்றி கொஞ்சம் வித்தியாசமாக எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் எனக்கு தோணுனபடி என்ன எழுதியிருந்தேன்னா, ஔவையார் அருளிய
பாடல்கள்லேருந்து. அதாவது மூதுரை, நன்னெறி, ஆத்திச்சூடி, அப்புறம் விநாயகர் அகவல், இந்த பாடல்கள்லேருந்து வார்த்தைகளை எடுத்து வேறு வார்த்தை ஒன்று கூட கலக்காமல் ஒரு 108 போற்றி விநாயகருக்கு வந்து விநாயகர் அருளால் எழுதியிருக்கேன். அந்த பாடலும் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். உங்கள் பூஜை அறையில் கூட நீங்கள் வந்து இதை வச்சு கேட்கலாம். இதெல்லாம் சொல்லி நல்ல வழிபாடு செய்யுங்க. விநாயகர் சதுர்த்தியில் முக்கியமாக என்னென்னா, என்ன வேணாலும் வந்து நல்ல நேரம் பார்த்து, அதாவது நாளைக்கு 3:30 மணிக்குள்ளே, ஒரு 10:30லேருந்து 1 மணிக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயத்தில் வந்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணுன்னா தொடங்கலாம். ஏன்னா எதுவுமே பிள்ளையார் சொல்லி போட்டு தானே ஆரம்பிக்கிறோம். புது கணக்கு தொடங்கலாம். அந்த மாதிரி புது கணக்கு நோட்டு வாங்கி புது கணக்கு தொடங்குனீங்கன்னா அது லாப கணக்காகவே இருக்கும். அதெல்லாம் வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பித்து செய்யலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அவரோட தொழில் நல்ல மேன்மை பெறும். அவரோட அருளால் வந்து அவரை நல்லா வணங்குங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் விநாயகர் உங்களுக்கு அருள்வார். வாழ்த்துக்கள்.